டியர் ஸ்டூடெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்டிவ் பார்ட்னர்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நான் அப்படியே ப்ரீஃபாக நான் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் புரிஞ்சுங்க, நீங்கள் படிச்சுக்கங்க, ஓகேங்களா? ஆக்டிவ் பார்ட்னர்ஸ்னால் என்ன? உழைக்கும் கூட்டாளின்னு சொல்லுவாங்க. அவர் என்னது? உழைக்கும் கூட்டாளி. ஏன் இவர் உழைக்கும் கூட்டாளின்னா, முதலீடு செய்து தொழிலை நிர்வகிக்கும் பொறுப்பேற்று உள்ள கூட்டாளிக்கு உழைக்கும் கூட்டாளி என்று பெயர். அதனால தான் என்ன பண்ணுறாரு, மேலாண்மையில் உரிமை உண்டு. இந்த கூட்டாண்மை மேலாண்மையிலன்னா ஒரு உரிமை இருக்கு இவருக்கு. ரொம்ப ஆக்டிவாக இருப்பார், எல்லா பொறுப்புகளையும் இவரே ஏற்றுக்கொள்வார். அதுதான் ஆக்டிவ் பார்ட்னர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பார்ட்னர்னா என்ன? உறங்கும் கூட்டாளி, உழையா கூட்டாளி. இவர் உழைக்க மாட்டார். மூலதனத்தை வழங்குவதோடு நிறுவனத்தினுடைய லாபத்தில் பங்கேற்று வியாபாரத்தினுடைய மேலாண்மையை பங்கேற்காமல் இருப்பார். இவர் என்ன பண்ணுவார்னா, கேபிட்டல் முதலீடு பண்ணுவார், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். அது இல்லாமல் அந்த நிறுவனத்தில் இவர் லாபத்திலையும் பங்கேற்பார். ஆனாலும் இவர் மேலாண்மை செய்யறதுல இவர் பங்கேற்க மாட்டார். மேனேஜ்மெண்ட் பண்ணத்தில் நிர்வாகத்தில் இவர் பங்கேற்க மாட்டார். அதுதான் உழையா கூட்டாளி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்லீப்பிங் பார்ட்னர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாமினல் பார்ட்னர். பெயருக்கு மட்டும்தான் இவர் கூட்டாளியாக இருப்பார். நாமினல் பார்ட்னர் பெயருக்கு மட்டும்தான் இவர் பார்ட்னர் இருப்பார். எப்படின்னு கேட்குறீங்கன்னா, எந்தவித மூலதனமும் கிடையாது, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது கம்பெனியில். மேலாண்மை, அதாவது மேனேஜ்மெண்ட்லேயும் எதுலேயும் பங்கேற்க மாட்டார். அப்போது இவர் என்ன பண்ணுவார்னா, ஒன்லி அவர் பெயருக்கு மட்டும் அவர் கூட்டாளியாக இருப்பார். ஆனால் இவர்கிட்ட என்னென்னா, நிறுவனத்தினுடைய நற்பெயருக்காகவும் மரியாதைக்காகவும் தனது பெயரை மட்டுமே கடனாக வழங்கப்படுகிறார். இதனால் தான் நார்மல் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க, நாமினல் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் பார்ட்னர். சீக்ரெட் என்ன? ரகசியமாக இருப்பவர். என்னது? சீக்ரெட் பார்ட்னர், ரகசியமாக இருக்கும் கூட்டாளி. என்ன எதனால இவர் ரகசியமாக இருக்கிறதுன்னு கேட்குறாங்கன்னா, ரகசிய கூட்டாளி என்பவர் பொதுமக்களுக்கு தெரியாமல் அந்நிறுவனத்தினுடைய உறுப்பினராக இருப்பார். மற்ற கூட்டாளிகளுக்கு, மற்ற பார்ட்னர் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உள்ளதை போல இவருக்கும் கடன் பொறுப்பு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. சீக்ரெட்டாக இருப்பார், யாருக்குமே தெரியாது. ஆனால் அவர் அந்த பார்ட்னரில் ஒருத்தராக இருப்பார். அதுதான் சீக்ரெட் பார்ட்னர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்னர் இன் ப்ராஃபிட் ஒன்லி, அதாவது லாபத்தில் மட்டும் பங்கேற்கும் கூட்டாளி. இவர் ஏன் லாபத்தில் மட்டும் பங்கேற்கிறாருன்னா, நட்டத்தில் பங்கேற்க மாட்டார். ஏன் இவர் நட்டத்தில் மட்டும் பங்கேற்க மாட்டார் அப்படின்னு கேட்குன்னா, ஒன்லி ப்ராஃபிட் இஸ் நாட் லாசஸ், ஓகேங்களா? இவர் இன்வால்வ் ஆகிறது ப்ராஃபிட்டில் மட்டும்தான் இன்வால்வ் ஆவார், லாஸில் இன்வால்வ் ஆக மாட்டார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்னர் பை எஸ்டாப்டல், அதாவது முரண்தடை கூட்டாளின்னு சொல்லுவாங்க. இவர் முரண்தடை கூட்டாளி. இதை நம்ம படிச்சுக்கலாம், ஏன்னா உங்களுக்கு தெரிய வரணும். முரண்தடை கூட்டாளினா பார்ட்னர்ஸ் எஸ்டாப்டல்னா, இன்கேஸ் a person represent himself herself by word or action, or his allowed him to be represented as a partner of the firm, even though he is not a partner, he is called partner by established. அதாவது ஒரு தொழிலாளியுடைய ஒருவர் உரிமையிலேயே கூட்டாளியாக இல்லாமல் இருந்து தன் நடத்தையில் மூலம் தானும் அத்தொழிலுடைய கூட்டாளி என்று வெளிநபர்களிலேயே நம்ப செய்த பின்பு தன் கூட்டாளி அல்ல என்று பின்னர் அவர் மறுக்க இயலாது. அவ்வாறு நம்பி நிறுவனத்தில் முன்பணம் அளிப்பவருக்கே என்ன சொல்றாங்கன்னா,
நிறுவனத்தில் இவருக்கு ஈடுபாடு உண்டுன்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து முரண்தடை கூட்டாளி அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இவர் எந்த ஒரு மூலதனமும் விட மாட்டார். ஆனால் உண்மையிலேயே அவர் வந்து கூட்டாளின்னு சொல்லிக்குவார். அது உண்மையிலேயே கூட்டாளி, அந்த நிறுவனத்தில் கூட்டாளின்னு சொல்லிக்குவார். அப்போ கூட்டாளின்னு சொல்லி எல்லாருமே நம்ப வைப்பார். ஆனால் பின்னாடி பார்க்கும்போது அவர் கூட்டாளி அல்ல அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா இவர் மறுத்து கூற இயலாதுன்னு சொல்லுவாங்க. இவர் மறுக்கவே மாட்டாங்க, நான் கூட்டாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்பி நிறுவனத்திற்கு முன்பணம், இவர் முன்னாடியே முன்பணம் அளிப்பவராகவோ அல்லது நிறுவனத்தோடு ஈடுபடுபவராகவோ இருப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்னர் பை ஹோல்டிங் அவுட். பார்ட்னர் பை ஹோல்டிங் அவுட், உரிமை போலி கூட்டாளி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் உரிமை போலி கூட்டாளி. ஒரு உரிமை போலி கூட்டாளினா when a person is declared as a partner and he does not tenure his even after becoming aware of it, he becomes liable to the third party who lends money or credit to the firm on the basis of such a declaration. கூட்டாளின்னு சொல்லிட்டு கூட்டாளி, அதாவது கூட்டாண்மையில கூட்டாளி அல்லாத ஒருவர் வந்து கூட்டாளி என விவரிக்கப்படும் போது தான் கூட்டாளி அல்ல என அவர் மறுத்துரைக்க வேண்டும். அதுதான் வந்து உரிமை போலி கூட்டாளின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஏதும் செய்யாது அனுமதி கர்த்தா எனில் அவரை கூட்டாளி என கருதி அக்கூட்டாண்மையில் வணிகம் செய்யும் நபருக்கு அவர் பொறுப்பாகிறார். இவர் வந்து உரிமை போலி கூட்டாளின்னு சொல்லுவாங்க. இவர் எந்த ஒரு இடையூறும் கிடையாது, எந்த ஒரு விரிவாக்கமும் படமாட்டார். இருந்தாலும் இவர் வந்து கூட்டாளி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனர் கூட்டாளி, மைனர் பார்ட்னர், மைனர் இளவர் கூட்டாளின்னு சொல்லுவாங்க அவரை. அண்டர் த இந்தியன் Majority Act, person who has not completed 18 years of age is a minor. அதாவது 18 வயசுக்கு உட்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா மைனர். However, he will continue to be a minor till he completed 21 years if he graduate has been appointed to the minor, he can be admitted to the benefits of partnership. இவர் 18 வயசுக்கு உள்ளார இருந்தார்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா மைனர் சொல்லுவாங்க. 21 வயசு ஆன உடனே இவர் வந்து பார்ட்னர்ஷிப்ல ஒரு மெம்பராக வந்து ஜாயின் பண்ணிக்குவார். ஒரு பார்ட்னர்ஷிப்ல மெம்பராக ஜாயின் பண்ணிக்குவார். ஆனாலும் இவர் வந்து அந்த நிறுவனத்தில் இருப்பார், அந்த கூட்டாண்மையில கூட்டாளின்னு சொல்லிட்டு இருப்பார். எல்லா பெனிஃபிட்டும் இவருக்கு இருக்கு. 21 இயர் பூர்த்தி ஆகும் வரை பாதுகாவலரை துணை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவரோட பிஸ்னஸ் வந்து அவர் ரன் பண்ணிட்டு தான் இருப்பார், அது வரைக்கும் ரன் பண்ணி தான் இருப்பார். 21 வயசு கம்ப்ளீட் ஆன உடனே இவர் வந்து பார்ட்னர்ஷிப்ல ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்குவார். இவரை சிங்கிள் மேனா அவர் வந்து ஜாயின் பண்ணிக்குவார். ஓகேங்களா? இதோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிங்க, இதை படிச்சிங்க தெளிவாக. ஓகேங்களா? தேங்க்யூ.